எங்க பாண்டியம் எங்க? வணக்கம் மக்களே, குட் மார்னிங். எங்கே போயிட்டுருக்கோம்? இப்போ நாங்கள் வந்து சின்ன பாப்பம்பட்டி. ஆமாம், ஆக்சுவலி சின்ன பாப்பம்பட்டி தான் போயிட்டுருக்கோம். அதை தாண்டி ஒரு சூப்பரான பர்சனை, இன்ஸ்பைரிங்கான பர்சனை பார்க்க போயிருந்தோம். அது அவரை டீட்டெயில்ஸ் பற்றி தெரியறதுக்கு முன்னாடி அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது அவரை பற்றி இன்னும் தெரிய அண்ட் அவரோட ஊருக்கெல்லாம் போக போக அவர் மேலே இன்னும் ஒரு அப்கிரேட் ஆஃப் தனி மரியாதை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாருன்னா த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் நட்ராஜ் பிரதர். அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். யாக்கர் கிங். எஸ், யாக்கர் கிங் சொல்லுவாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் விளையாண்டு அங்கே இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இவரை வேற லெவல் பிளேயர் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய யாக்கர் கிங் நட்ராஜ் பிரதரை தான் பார்க்க போயிட்டுருக்கோம் நாங்கள். பவுலிங்னாலே பிரிட்லினும். ஸோ பிரிட்லியே வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போன ஒரு பவுலர். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவர். சேலத்தில் ஒரு உண்மையாகவே ஒரு குக்கிராமத்தில் வாழக்கூடிய, சின்ன பாப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய, ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடிய, ஒரு சிக்கன் 65 கடை வச்சுருந்த ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த ஒரு நபர் இன்றைக்கி உலகமே வியக்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறார் அப்படின்னா அது அவர் ஒரே ஒரு திறமையால் மட்டுமே. கண்டிப்பாக. அண்ட் அதை தாண்டி அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்த ஜெயபிரகாஷ் சார். ஸோ இன்றைக்கும் அவர் பேர் பின்னாடி வந்து ஜெயபிரகாஷ்னு வச்சுருக்காரு. அண்ட் அவருடைய ஜெர்சியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேபி தான் இருக்கும். ஸோ அவரையும் நாங்கள் வந்து பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ எஸ், இதுதான் அவர் ஊர் மக்களுக்காக கட்டின பெரிய கிரவுண்டு, ஜேபி நட்டு கிரிக்கெட் அகாடமி. ஸோ மறக்க முடியாத ஒரு இது. அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில இதோட எனக்கு என்ன சாதனை கிடைக்க போகுது, இதுதான் என்னோட பெரிய சாதனை. இதுதாங்க அவர் ஊர். ஆக்சுவலி இதுதான் அவர் ஊர். இதுதான் அவர் இருந்த இடம். எனக்கான சாதனை இதுதான் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அவர் நினைச்சாருன்னா ஒரு மும்பையிலையோ இல்லை சென்னையிலையோ ஈஸியாக ஒரு அகாடமி ஓப்பன் பண்ணலாம். பல லட்சங்கள் கொடுத்து படிக்கிறதுக்கு மாணவர்கள் வருவாங்க. ஆனால் என் சொந்த ஊரில் நான் பிறந்த இடத்துல இன்னைக்கு இந்த ஊர்லேருந்து தான் நான் இந்த நேஷ்னல் பிளேயர் ஆகியிருக்கேன். ஸோ அங்கே இருக்க மாணவர்களுக்கு, இது சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஒரு அகாடமி தான் ஓப்பன் பண்ணிக்காரு. அந்த அகாடமி உங்களுக்கு காட்டுறேன். சீரியஸாகவே சொல்கிறேன், இவ்வளோ ஒரு ஹம்பிளான பர்சன், இவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் பர்சனை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். போகலாமே. இங்கே வந்திருக்கதே இவனுக்காக தான். ஸோ அண்ணன் பையன், அவனுக்கு வந்து ரொம்ப ஆசை நெட் ப்ரோ பார்க்கணுன்னு. ஆமாம், அவனுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். மூஞ்சில பாருங்க, ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதுங்க. 2 நாள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணா, அவ்வளோ ஒர்க் பண்ணா. டிஷ் என்ன கேட்டா எனக்கு செய்யறான் மித்ரன். இனிமேல் பண்ணுவியா? பண்ணுவேன். வீடு இதா ப்ரோ? இது இல்லை, அங்கே இருக்கு. 1 hour லேட்டர். இதுதான் எங்களோட அகாடமி. இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் காட்டணும். இதுதான் வந்து அவருடைய ஊருக்காக ஒரு கட்டின கிரவுண்டு. இப்போ 23rd வந்து நீங்கள் வந்து ஒரு டோர்னமெண்ட், பிக்கஸ்ட் டோர்னமெண்ட் நடக்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம யோகி பாபன் தான் வராரு. அவர் தான் பெரிய சப்போர்ட் அவருக்கு. இதில் ஓப்பனிங்லேருந்து எல்லாத்துக்கும் அதுதான் வந்தார். அதே தான் இப்போ வரப்போகிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு இந்த அகாடமியை பற்றி டீட்டெயிலாக நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். ஹாப்பியா? ஃபாஸ்ட் பாலிங் இன்ஜுரி அடிக்கடி ஆகுது. அது எப்படி தவிர்க்கிறது? முடியாது. ஃபுட்டு, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலும் அது ஈல்டு, அது நேச்சுரல் பாஸ் பண்ணுறதுக்கு அது இது ஒன்று பண்ணுறது. ஏன்னா புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பட் அதாவது நான் சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எல்லா ஸ்போர்ட்ஸும் சரி, எல்லா ஜாபும் சரி, படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதாவது கஷ்டப்பட்டு முன்னேறினா தான் அதை அவனாக நினைக்கணும். ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு விஷயத்துக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை வந்து ஒருத்தன் வந்து தேர்ந்தெடுக்கிறான். ஒரு பசங்க வந்து ஒரு லைஃப், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதை நோக்கி போகிறேன், என்ன நடந்தாலும் நான் இதில் சாதிப்பேன் அப்படின்னு அவன் நம்பினா மட்டும்தான் முன்னேற முடியும். ஸோ அதை தவிர அவங்க அதில் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறான், அதுக்கு ஆனஸ்ட்டாக உண்மையாக இருக்கானா, அதில் உண்மையாக லவ் பண்ணுறானா அந்த விஷயத்தை, இதெல்லாம் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லா துறையிலையுமே சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, எல்லாமே சரி, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது.
அதை எப்படி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கணும், அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அந்த மாதிரி விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ கடினமாக உழைச்சா கண்டிப்பாக யாராலும் அந்த இடத்துக்கு போக முடியும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு சீக்கிரம் ஒருத்தருக்கு இப்போ ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாரு, ஒருத்தருக்கு சீக்கிரம் கிடைக்கிது, ஒருத்தருக்கு லேட்டாக கிடைக்கிது. அதில் இவங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இன்னும் தயாராகிட்டே இருக்கணும். அவன் கிடச்சிருக்கிறான், அவரோட நான் இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கணும். ஸோ அதை விட்டுட்டு பின்தங்கி போகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு போய் நிறைய பேர் வந்து இப்போ நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து அங்கே போய் இருக்கிற அட்மாஸ்பியர்னால நிறைய பேர் திரும்பி வந்துடுறாங்க. ஏன் காரணம்னா, வில்லேஜில் இருக்க பசங்க எல்லாமே ஷை டைப், பேச மாட்டோம். நானே ஒரு தூரம் பேசுகிறேன்னா எனக்கு நிறையா பேசுகிறதுனால பேசுகிறேன். ஸோ அவங்க அதனால் அங்கே சர்வே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இங்கே இருக்கிற அகாடமி பசங்களுக்கு ஃபஸ்ட்டு என்கிட்ட நல்லா பேசுங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது மெயின் திங் ஒன்று தான், கடினமாக உழைச்சா எந்த இடத்துக்குனாலும் யாருனாலும் எங்கேனாலும் போகும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி தன்னம்பிக்கையோடு இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் முடியும் அப்படின்னு நீ நம்பணும். அது மட்டும் இருந்தால் யாருனாலும் அதனாலும் சாதிக்கலாம். அதாவது கடினமாக உழைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது உண்மையோடு இருக்கும். லவ்லி லவ்லி லவ்லி. Thank you. It means a lot. Happy birthday. Happy birthday. Thank you. Happy birthday. I don't know. ஹலோ. ஹலோ. ஹாய். ஸோ நேற்று மழை, ஹெவி மழை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரவுண்ட் உடனே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மேட்ச் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நான் 23rd வந்து ஃபைனல்ஸ் பண்ணி ஆனோம். ஸோ அதனால் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், டார்மெட்டரிலாம் பார்த்து வந்தீங்களா? ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. டபுள் டக்கர் கட்டில் போட்டு ஒரு ப்ராப்பர் நம்ம எப்படி ஹாஸ்டல் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. வித் நல்ல ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது இது பண்ணுறது. வித் ஜிம்மோட வந்து நட்ராஜ் பிரதர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா வரவங்க ஒரு ஸ்டே இடம் தங்க முடியாது, மேபி பே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாரு, இவரே வந்து டார்மெட்டரி கட்டி ரெஸ்ட் ரூம்ஸு, ஜிம்மு, ஸோ எல்லாமே ஃபுட்டு மட்டும் வெளிலேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் அவரே பண்ணிகிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அதுவும் வந்துடும் அப்படின்னாரு. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஈஸியான விஷயமே கிடையாதுங்க. அவருக்கு அப்பார்ட் ஃப்ரம் கிரிக்கெட்டர் அவர் நல்ல ஹியூமன் பீங்கை நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு பார்த்துப்பீங்க எவ்வளோ கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், என்ன மாதிரி இருந்துச்சுன்னு. நாங்கள் மட்டும் இல்லை, இந்த ஊரில் எவ்வளோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெரி ஃபியூ காஸ்ட், என்ன சொல்கிறது, நம்மளாம் எண்ணியோட பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபான்ற மாதிரி கணக்கு பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு என்ன வருமோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கை கொடுத்துட்ருக்காரு. அது இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆமாம் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி ஃப்ரீயாக பண்ணுறாரு. ஸோ வெரி கிரேட் இன்ஸ்பைரிங் பர்சன். இவர் தான் ரியல் ஹீரோ. செலிபிரிட்டி என் பேருக்கு சொல்லிக்கலாம், பட் ஆனால் ரியல் ஹீரோ வந்து இவர் தான். ஆமாம், பாருங்க கிரவுண்ட் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மழை வந்ததுனால இப்போது கிரவுண்ட் வந்து பிச்சு வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு காஞ்சிருச்சா என்னன்னு. ஆமாம், இந்த வீக் வந்து எங்களுக்கு வந்து அருளண்ணா பையன் மித்ரனுக்காக வந்து இது ஆர்கனைஸ் பண்ணோம். ஆனால் அவன் என்ஜாய் பண்ணனா இல்லையோ, அருளண்ணா இவரெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி கேள்வி கேட்டு ரொம்ப ஜாலியாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். மறக்க முடியாத ஒரு தருணம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். நிறைய அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டோம். த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அது வந்து பெரிய விஷயம் கற்றுக்கிட்டோம். இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் எல்லாருக்குமே இது கிடைக்கணும். அதுக்காக நம்ம இது ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஸோ நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறோம். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல நபர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ இவங்களை பற்றின ஒரு மேட்ச் சைடு மட்டும் தான் நம்ம தெரியும். பட் ஆனால் ரியல் லைஃப்னு பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப்பும் நம்ம பார்க்குறோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Grateful for the opportunity to meet other cricketers and learn their techniques. So, big thank you. Ma, adege? And thank you for taking Same. Kiss panne. Hug. Love you. Happy birthday. இது மேபி உனக்கு இப்போ ஒரு ஜனோ நீ தேங்க்யூ சொன்னியா? தேங்க்யூ சொல்லு. But when you grew up and our வயசு வரும்போது Thank you. so proud and happy pleasure.
ஓகேவா? இப்போ வந்து மேபி உனக்கு ஒரு நீ ஆசைப்பட்ட டிசைர் கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து இதோட வேல்யூ வந்து நீ டேடி வைஸ் ஆகும்போதோ இல்லை மாமா வைஸ் ஆகும்போதுனா ஒரு வேல்யூஸ் எல்லாமே உனக்கு புரியும். அண்ட் அவர் பேசுகிற நிறைய விஷயங்கள் உனக்கு அப்போ தான் புரியும். அந்த சிம்பிளிசிட்டி பார்த்தல எப்படின்னு அது நிறைய கற்றுக்கணும், நிறைய அந்த ஒழுக்கம் கற்றுக்கணும், அந்த முயற்சி கற்றுக்கணும், இதெல்லாம் அவரை பார்த்து கற்றுக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். Thank you so much. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அடுத்து வந்து நம்ம வந்து அது சொன்ன இல்லை இல்லை Thank you, no problem. நானோட போகிறேன். நீ வா, நான் வரேன். நாங்க மிஸ் பண்றோம் பட் இப்போ நான் பரவாயில்ல. கிடைக்கிறப்போ அதை விட ஸ்டைல் வேற என்ன? தேங்க்யூ ப்ரோ, நைஸ், வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஜனா சொல்லு, உனக்கு என்ன வேணும்? தேங்க்யூ பா. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? பர்த்டேக்கு என்ன வேணும்? டப்புனு டிஸ்னிலாண்ட் போணும் சொல்லு, போய்டலாம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ரொனால்டோ, மெஸ்ஸி, ரொனால்டோ. அடுத்த உடனே ஃபுட்பால் பிளேயர் போய் பார்த்து போய்டலாம். போலாமா? 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 நான் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? வாங்க சாப்பிட போகலாம். போலாம். பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பாய். பெல் பட்டன் தட்டுங்க.